நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திசை திருப்பி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவை ஆவேசமாக தாக்கி பேசியுள்ளார். குற்றச்சாட்டு விருப்பம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி நீங்க ஒரு நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திசை திருப்பி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. திருடுறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, அதை பற்றி சிந்திக்கிறது தான். இப்போ இந்த இதில் எப்படி இப்போ பாருங்களேன், இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளவு இனிப்பு, இந்த காதுகளில் இந்த காதில் லிட்டராக தேனை ஊற்றுறாங்களா இல்லைன்னு பாருங்க. வேறு என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தினம் வேலை எனக்கு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளில். அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் போராட வேண்டியது. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்கக்கூடாது, வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அப்படியா? மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.